இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன் என்றார். லூக்கா 23:43. ஒரு மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் பாவம் செய்திருக்கலாம். ஆனால் அவன் மாற வேண்டியது ஒரே ஒரு நொடிதான். மரணத்தின் வாயிலில் நின்ற கள்வனுக்கு பரலோகத்தின் வாயில் திறக்கப்பட்டது எப்படி? கபாலஸ்தலத்தில் 3 சிலுவைகள். ஒரு பக்கம் ஏளனம், மறுபக்கம் மனம் திரும்புதல். நடுவில் நின்ற இயேசு தன் வேதனையை மறந்து அருகிலிருந்த கள்வனின் ஆத்தும தாகத்தை தீர்க்கிறார். என்னை நினைத்தருளும் என்ற எளிய வேண்டுதலுக்கு இன்றே என்னுடனே இருப்பாய் என்ற மிகப்பெரிய பதில் கிடைக்கிறது. மரணத்தின் விளிம்பில் 2 மனுஷர்களுக்கு நடுவே நீயும் ஒரு குற்றவாளியாய். ஆனால் உன் மௌனம் மன்னிப்பின் பேரகராதியாய். என்னை நினைத்தருளும் என்ற அந்த ஒரு வரி விண்ணப்பம் உன் அரியாசனத்தின் கதவுகளை திறக்க, குருதி சிந்திய நிலையிலும் குறையாத அதிகாரத்தோடு சொன்னாய், இன்றே என்னுடன் இருப்பாய். காலம் கடந்த பாவங்கள் கனப்பொழுதில் கரைந்து போயின. தூக்கு மேடையின் தூசியிலிருந்து தூயவனின் பூங்காவுக்கு ஒரு நொடி பொழுதில் நிகழ்ந்தது நித்திய இடமாற்றம். மன்னிக்கப்பட முடியாதவன் என மண்ணுலகம் முத்திரை குத்தியவனை மார்போடு அணைத்து கொள்ள நீ பரலோகத்தின் கதவுகளை பரிசாக திறந்து வைத்தாய். பரதீசு என்பது அரசர்களுக்குரிய ஒரு பாதுகாப்பான தோட்டம். இயேசு அந்த கள்வனை வெறும் ஒரு இடத்திற்கு அழைக்கவில்லை, என்னுடன் இருப்பாய் என்று தன் தனிப்பட்ட தோழமைக்கு அழைக்கிறார். இதுவே சிலுவை நமக்கு தரும் மிகப்பெரிய நம்பிக்கை. இரட்சிப்பு இலவசம், ஆனால் அதன் விலை இயேசுவின் இரத்தம். இன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே நின்றாலும் இயேசுவின் கரம் உங்களை நோக்கி நீட்டப்பட்டுள்ளது.